குவிக் மனசுல ஒரு கேள்வி நினைச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா ஒரு கேள்வியை நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏஞ்சல் கார்ட்ஸ் வழியா எஸ் ஆர் நோ மெசேஜ் பார்க்க போறோம். எஸ்னா ஏ எஸ், நோனா ஏ நோ. மேபி எனக்கு தெரியல என்ன மெசேஜ் வர போறதுன்னு தெரியல. நீங்க மனசுல டக்குன்னு ஒரு கேள்வி நினைச்சிட்டு வாங்க. இந்த ரீடிங்குள்ள நம்ம போறோம். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். அண்ட் இந்த ரீடிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க என்ன இன்டென்ஷன் செட் பண்றீங்களோ அதுக்கேற்றவாறு தான் உங்களுக்கு மெசேஜஸ் வரப்போகுது. அண்ட் இந்த ரீடிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வெல்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுத்துடலாம். ஏஞ்சல் நம்பர் மெசேஜ் கூட கொண்டு வந்திருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஏஞ்சல் கார்ட்ஸ் வழியா எஸ் மோ பிரைட்டா ஏஞ்சல் கார்ட்ஸ் இல்லையா நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பாத்துடலாம். ஒரு கார்டு அப்படியே விழுந்திருக்கு. இதை மேஜர் கார்டா வச்சுக்கலாம். ஓகே, ஐம் ஷஃப்லிங். ஓகே, அதுக்குள்ள நீங்க கேள்விகளை நினைச்சிட்டீங்களா? ரெடியா? எடுத்துடலாமா? ஓகே, இந்த கார்டு கொஞ்சம் இதாச்சு. இது ஃபர்ஸ்ட் கார்டு. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கார்டு. ஓகே ஓகே, இது உங்களோட ரெண்டு கார்டா வருதுங்க. செகண்ட் கார்டு. ஓகே, நீங்க இப்ப சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கார்டு வேணும்ட்டு. இது வந்து உங்க ரெண்டு பேருக்குமே தேவையான கார்ட்ஸ். இது செட் 1, இது செட் 2. நீங்க எந்த கார்ட்ஸை சூஸ் பண்றீங்கன்றத சூஸ் பண்ணுங்க. அண்ட் வில் கோ அஹெட் வித் தி ரீடிங். அப்படியே ரா ரீடிங். ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். இதை கடைசியில பார்ப்போமா என்னன்னு? அதான சஸ்பென்ஸ். ஸோ இந்த கார்டு இப்படியே இருக்கட்டும், அதை கடைசியில பார்ப்போம். ஓகே, இதையும் நான் அப்படியே அதே பொசிஷன்ல இங்க தள்ளி வச்சிடுறேன். இந்த கார்டோட மெசேஜை நம்ம பார்க்க போறோம். ஆர் யூ ரெடி? ஐ எம் ரெடி செட் 1 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ட்ரஸ்ட். நடக்கும் நடக்காது அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாத்தையும் தாண்டி நீ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு சில எஃபர்ட் போடுவீங்கல்ல, அந்த எஃபர்ட்டை மட்டும் ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் ஹையர் செல்ஃப். உனக்கு எல்லா விதமான உதவியும் கிடைக்கும் அப்படின்றத நம்பு. செம்ம மெசேஜ். சரி, இந்த நம்பிக்கைக்கு நம்ம எந்த நம்பரை முழுமையா சாண்ட் பண்ணணும்னு பாத்திரலாமா? இந்த ஒரு நம்பரை சாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா ப்ராபப்ளி இன்னைக்கே இல்லைன்னா கூட நாளைக்கு இந்த நம்பரை சாண்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. அண்ட் இந்த நம்பரை பார்க்கணும்னு நினைச்சுக்கோங்க. ஒரு 1 day சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு எந்த நம்பரை நீங்க பார்த்தா நிறைய லக்கு வரும்னு பாத்திரலாமா? இந்த நம்பர் பாத்திரலாம். ரெடி? 1. பியூட்டிஃபுல். 1. பொறுமையா இருங்க. ஓகே, நீங்க நினைச்ச எல்லாமே உங்களுக்காக நடக்க போகுது. 1. ஸ்டே காம். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. உங்களுக்கான மாற்றம் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. அண்ட் அந்த மாற்றம் வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். அக்செப்ட் தட் சேஞ்ச். எதையும் அவசரப்படுத்தாதீங்க. எதையுமே எனக்கு இது தெரியாது அது தெரியாது, யாருக்குமே எதுவும் தெரியாது, அவசரப்படுத்தாதீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ள அதுக்கு தேவையான எல்லா மெசேஜஸும் உங்களை வந்து சேரும். அண்ட் ஒருவேளை நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னா யாரையாவது ஹர்ட் பண்ணுவேணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிலாக்ஸ். ஓகே, டாரோ மெசேஜஸ் எடுத்துடலாமா? நல்லா ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. நம்பிக்கை 1 அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப தெரியுதா ஏன் உங்களுக்கு வந்து நம்பிக்கை அப்படின்ற கார்டு வந்ததுன்னு? நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளியில வாய் வழியா சொல்ல முடியல. ஒரு சில கவலைகளும் ஒரு சில வலிகளையுமே உங்களால வாய் விட்டு சொல்ல முடியல. ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்ல ஷேர் பண்ணாலும் எனக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். இல்ல இத சொன்னா அவங்க என்ன எப்படி நினைச்சுப்பாங்க அப்படின்ற மற்றொரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பின்னாடி என்னை பத்தி தப்பா பேசிட்டா, இப்படி ஒரு விஷயத்த வெளியில சொல்றதுக்கோ நீங்க செய்யறது சரியா தவறா அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கோ உங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல நிறையவே இருக்கு.
அது ரொம்ப பெரிய வலியாவும் இருக்கு. சரி, இந்த வலியை நான் தாண்டி எப்படி வருவேன்? முதல்ல நான் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவேன், ஒரு இடத்துல படுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளிப்படுங்க. ஒரு இடத்துல எப்பவுமே உட்காடுறீங்கன்னா சேர மாத்தி உட்காருங்க, இடம் மாறி உட்காருங்க. இதுக்காக நம்ம புதுசா ஒரு இடத்த தேடி போக முடியாது. இருக்கிற இடத்துல எப்படி உங்களை ஆல்டர்னேட் பண்ணி உட்காரணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இப்படி நான் இத சொல்ற நேரத்துல உங்களுக்கு தோணலாம், நீங்க இப்படி சொல்றீங்க, பட் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிற மனிதர்களை நான் இன்னும் என் வாழ்க்கையில சந்திக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா, சரியான மனிதர்களை ஈர்க்கணும் அப்படின்றத இனிமே நினைங்க. எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறத விட தெளிவான சரியான என் வாழ்க்கையில உதவக்கூடிய மனிதர்களை நான் ஈர்க்க போறேன் நினைச்சு பாருங்களேன். அப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா யா ஓகே. நிறைய சாக்ரிஃபைசஸ், இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணனாலதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம மத்தவங்களுக்கு செய்யும் போது எவ்வளவு விவரமா இருக்கும், பண்ணியே தீர்றேன், எவ்வளவு வெறி கொண்டு வேலை செய்யறோம். மற்றவர்களுக்கு ஒரு பண உதவி இல்ல ஏதோ முடியல அப்படின்னா எவ்வளவு நம்ம அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம், எவ்வளவு அவங்களுக்காக நம்ம செய்யறோம். அதே நமக்குன்னு வந்தா ஏன் அந்த ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நிறைய தடவை நீங்க யோசிச்சிருப்பீங்க. மத்தவங்களுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க they think you could be taken for granted. இவங்க தானே சோ அப்படின்னு நினைச்சு அவங்க உங்களை கிராண்டடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா நீங்க தான் அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறீங்களோ. சில நேரத்துல எனக்கு இவர்கள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அவங்க தப்பா தெரியல, நீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதப்போ நீங்களா அவஸ்தப்படுறது அவங்க பிரச்சனை இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய தேவைகளை உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அப்போ உங்களுடைய தேவைகளை அவங்க கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன? இல்ல நான் சொன்னேன் ஆனா அவங்க கண்டுக்கல, தெரியுற அளவுக்கு புரியுற அளவுக்கு நீங்க சொல்லல. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஒரு கிளாஸ்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கணக்கு பாடம், கணக்குல நீங்க சரியான மார்க் எடுக்கலன்னா ஒரு புறம் நீ படிக்கலன்னு திட்டினாலும் இன்னொரு புறம் அவங்க ஒழுங்கா சொல்லி தரலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் தெரியுமா? அதுதான். சோ நீங்க நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்கிறதுக்கான சூப்பர் வாய்ப்புகளை நான் பாக்குறேன். ஆனா பிளேம் எடுத்து மத்தவங்க மேல போடாதீங்க. நம்பிக்கை, அதுவும் 1-1 கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க, பிரச்சனை வெளியில இல்ல, ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற இவ்வளவு போராட்டத்தை வச்சுக்கிட்டு எனக்கு நடக்கலன்னா எப்படி நடக்கும்? இது நடக்கிறதுக்கு யார் காரணமா இருக்கணும்? இது நடக்கணும்னா யார் இதை செயல்படுத்தணும்? உங்க மைண்டே இப்படி இருந்தா எப்படி? நம்ம மைண்டே ஒரு பக்கம் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ சிறப்பான விஷயங்கள் எப்படிங்க நடக்கும்? புரியுதா? சோ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்க அதுல நடக்கும், அது என்னால முடியும், ஒரு கை பார்க்க போறேன், இந்த ஆட்டிடியூட் இல்லைன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் சிறப்பா நடக்கிறதுக்கு தாமதம் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் ஆயிடுவீங்களோ, ரொம்ப சீக்கிரம் அப்செட் ஆயிடுவீங்களோ, நான் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னு அப்செட் ஆயிடுவீங்களோ தோணுது எனக்கு. நீங்க அந்த மாதிரி அப்செட் ஆகுறதுனாலதான் நிறைய விஷயங்கள் தடுத்து போயிருது. நடக்கணும்னு இருக்க விஷயங்கள் கூட தள்ளி தள்ளி போகுது. டிலே, தாமதம், நடக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் கூட தாமதமா நடக்குது. நீங்க என்ன பண்றீங்க? நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனிக்காம இவ்வளவு நாள் நடக்காத விஷயங்கள், உங்க வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா இருக்கும், எல்லாமே சூப்பரா நடந்துகிட்டு இருக்கும், பட் அது உங்களுக்கு கவனிக்கவே பிடிக்காது. இந்த நடக்காம ஒரு 4-5 விஷயம் இருக்கும் பாருங்க, அதை புடிச்சு வச்சுக்கிறது, எனக்கு நடக்கலன்னு. தெரியுதா? இந்த பிரச்சனை வெளியில இல்ல, உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு முதல்ல நீங்க அதை நம்பணும். வெளியில இருக்கிறவங்களை பிளேம் பண்ணாம இது எனக்கான விஷயம்னா நான் தான் செஞ்சாகணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்தால் ஒழிய நீங்க நினைக்கிற விஷயம் நடக்க வாய்ப்பு இல்லை ராஜா. சோ சீரியஸா இந்த 1-1-1-1 டெய்லி யோசிங்க.
இந்த கார்டை கூட வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட், இது பேரு ட்ரஸ்ட். கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்க ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க நம்ப என்னால் முடியும் அப்படின்னு நீங்க நம்ப நான் மெதுவா எடுக்கிற டெசிஷன்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நான் மெதுவாதான் இதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு. மெதுவான்றது பொறுமையா, மைண்ட், பாடி, சோல். ஏன்னா இதெல்லாம் மேஜர் இருக்கானா இதுவும். சோ நான் ரொம்ப பொறுமையா தான் நான் பண்ண போறேன். அண்ட் எனக்கு ஒரு கிளாரிட்டியும் வேணும், டைமும் வேணும். சோ நான் அவசரப்பட போறது இல்லை. இந்த ஒரு எண்ணத்தை வச்சுட்டு நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுடைய. வெற்றி அப்படின்றத டைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லான மெசேஜ். ஆல் தி வெரி பெஸ்ட். இது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். பர்சனல் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always keep smiling. உங்களுக்கான செட் டு மெசேஜ் கார்ட்ஸ் அப்படியே இருக்கு. என்ன மெசேஜ்ன்னு பாத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கார்டு அது கீழே தான் இந்த கார்டு இல்ல, ரைட். இந்த கார்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பரான மெசேஜஸ் வரும்னு நம்ம நிறைய ஆசைகள் வச்சுக்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ், இத பார்த்தாலே நம்மளே இப்படி கைய தூக்கி ஏ அப்படின்னு கத்தணும். கண்டிப்பா 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 நீங்க நினைச்சது நடக்க போகுது. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்க போகுது. என்ன கார்டுன்னு பாத்துடலாம். ஓகே, அன்லைக்லி, ப்ராபப்ளி நீங்க ஒரு பிளான் போட்டிருக்கீங்க. ஓகே, இந்த விஷயம் எனக்கு நடக்கணும், அதை நான் இப்படிதான் பண்ண போறேன்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நடக்காம வேற ஒரு வகையில இது நடக்க போகுது. நீங்க போட்ட பிளான்ல இது நடக்காது. சோ ரூட்டை மாத்து, சேஞ்ச் ஆஃப் பிளான் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வரப்போகுது. பட் நீங்க போடுற பிளான் வழியா வராது. ஓகே, வேற மாதிரியான விஷயங்கள் நடந்து அதை கண்டிப்பா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. பியூட்டிஃபுல். நிறைய நேரத்துல நமக்கு இந்த கிளாரிட்டி தேவைப்படும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுங்க, ஆனா ஏன் கிடைக்கலன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப அவங்க கிட்ட கார்ட்ஸ் வரும்போது டேரோ கார்ட்ஸ் வழியாவே சொல்லுவோம், ப்ராபப்ளி நீங்க சரியான பர்சனாலிட்டி இன்னும் மீட் பண்ணலையோ, அந்த வேலையை நிஜமாவே யார் உங்களுக்கு கொடுக்க முடியும், அந்த ப்ரமோஷனை யாருனாலும் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவங்கள நீங்க இன்னும் சந்திக்கலையோ, அதனாலதான் உங்களுக்கு இப்படி தள்ளி போதோ அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க பாருங்க, உங்களுக்கு வந்திருக்க கார்டை பாருங்க. இதெல்லாம் விழுந்த கார்ட்ஸ். இந்த கார்டு தான் தொடர்ந்து வந்தது. இந்த நம்பரை எம்ப்ரேஸ் யுவர் ஜேர்னி. உன்னுடைய பாதை எதுவாக இருந்தாலும் அது உனக்கானது அப்படின்ற அந்த பெருமை நம்ம கிட்ட இருக்கணும். அதை அப்படியே அரவணைச்சுக்கணும். நிறைய புதிய விஷயங்களை, அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய ஐடியாஸ செரிஷ் பண்ணக்கூடிய காலத்தின் கட்டாயம் இப்போ. எதை பண்ணாலும் ஆசையா பண்ணு. நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும், இது எப்படியும் செயல்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கான சரியான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வருவாங்க. they just love to see you. So அவங்க உங்களை தேடி வருவாங்க. அது ஒரு வாய்ப்பா இருக்கலாம், அது ஒரு சம்பவமா இருக்கலாம், நீ அவங்கள போய் பாரு இது நடக்கும் அப்படின்னு கை காட்டி விடலாம். எதா இருந்தாலும் சரி. பட் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. நீங்க இந்த நம்பரை கட்டாயமா ரெகுலரா பார்க்கணும்னு நினைப்பீங்களோ, இல்ல இந்த நம்பரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களோ, இல்ல மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ண போறீங்களோ, பட் இந்த நம்பரை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க பாக்குற நேரத்துல இருந்து அடுத்த நாள் முழுக்கவே இந்த நம்பரை நீங்க ரெகுலரா பார்க்க போறீங்க. நிறைய மனிதர்களை சந்திக்க போறீங்க. உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களை சந்திக்க போறீங்க. இது உங்களுக்கான ஜேர்னி. நீங்க இதை சிறப்பா செய்யுங்க. சோ ஒரு சில பேர்கிட்ட மாத்தி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவர்கள் வழியா ரொம்ப சிறப்பான ஒரு ஆறுதல், சிறப்பான ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான மெசேஜ், நீங்க எடுக்கிற ரூட் வந்து ரொம்ப டஃபா இருக்கு, ரொம்ப டஃப்பான ரூட்டா இருக்கு, ரொம்ப பாரமா இருக்கு இந்த ரூட். அதனாலதான் ஏஞ்சல்ஸும் இந்த பிரபஞ்சமும் ரூட்டை மாத்து. நம்பரே பாருங்களேன், 1010. புதிய தொடக்கம் பிளாக், புதிய தொடக்கம் பிளாக். அப்போ நீ போடுற உழைப்பு, நீ செய்யற செயல் எதுவுமே உனக்கு ஃபேவரபிளா இல்லாத மாதிரி நீ சூஸ் பண்ற. இன்னும் பெட்டரான பாதையை சூஸ் பண்ணு அப்படின்ற மெசேஜ் தான் உங்களுக்கு பாக்குறேன். அப்ப பார்த்தா நீங்க இப்ப கடந்துகிட்டு இருக்க பாதை, நீங்க எதிர்பார்க்கிற விஷயம்,
நீங்க அந்த ஆசைப்படுற விஷயம், நீங்க இன்டென்ஷன் செட் பண்ண விஷயத்துக்காக எடுத்த பாதை ரொம்ப டஃபா இருக்கு. இந்த பாதை நீங்க நினைக்கிற பெனிஃபிட்ட உங்களுக்கு கொடுக்காது, ப்ரெஷரை தான் கொடுக்கும். நிறைய முதுகு வலி, கால் வலி, ஒரு பிளான் பண்ண முடியாத ஒரு சுமையை தான் உங்களுக்கு கொடுக்கும். யூ கான்ட் மூவ் ஃபார்வர்ட் லைக் திஸ். இது வலிக்கும். இதை தூக்கி போடுங்க. எப்படி மெசேஜஸ் வருது பாருங்களேன். வெயிட் பண்ணிட்டேன், நிறைய காலம் உன் பிளானை வச்சு வெயிட் பண்ணிட்டேன், அதுவும் நடக்காது. நீ வெயிட் பண்ற விஷயம் நடக்காது. சரியான பர்சன், குவீன். இந்த வேலையை இவங்கதான் செய்ய முடியும், மத்ததெல்லாம் ஜோக்கர்னு நினைச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற வேலைய உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். உங்களையும் தாண்டி ஒருத்தவங்க உங்களுக்கு செய்ய முடியும்னா அவங்க இந்த பொசிஷன்ல இருக்கணும். அந்த இடத்துல அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அந்த கெத்து இருக்கணும். அந்த இடத்துல அவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு இவங்க வேண்டா பெஸ்ட் அப்படின்னு இருக்கணும். அவங்க கிட்ட பேசு. யாரோ தெரிஞ்சவங்களுக்கு இதை அப்படியே ஈஸியா புடிச்சிருவாங்க. கதை எப்படி வருது பாருங்க, பியூட்டிஃபுல். இதுதாங்க உங்க கார்ட்ஸ். இதுக்கு மேல உன்னுடைய பேச்சு தான் உன் திறமை. நீ யார ஐடென்டிஃபை பண்ண போறியோ அதுதான் உன் திறமை. நீங்க அந்த விஷயத்த எப்படி பண்ண போறீங்க, உங்க ஜேர்னி எப்படி எடுத்துட்டு போக போறீங்கன்றது இந்த ஒரு பர்சன் கிட்ட இருக்கு. இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்க எப்படி பேச போறீங்க, உங்க வார்த்தை ஜாலம். சரி, எல்லா நேரமும் உங்க இன்டென்ஷனே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயம். முதல்ல இந்த பர்சனை முழுமையா நம்பலாமா? கிடையாது. இவங்க உங்களை கண்ட்ரோல்ல எடுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. நான் உனக்காக செய்யறேன், நீ எனக்காக இதெல்லாம் செய் அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லைங்க, அந்த கண்ட்ரோல் எடுக்கிற விஷயத்துக்கெல்லாம் என்னால முடியாது, பேச்சு திறமையை பயன்படுத்து. ரெண்டாவது, சரி இவங்களை முழுமையா நம்பினா எனக்கு எல்லாமே நடந்துருமா? நடக்கும். ஆனா அவங்க அதுக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையோ அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போ வைப்பாங்க. இதை செஞ்சா இது நடந்துரும் அப்படின்னு. ஒரு மாதிரி ஒரு இன்பேலன்ஸ்குள்ள உங்களை கொண்டு வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பண்ணுங்க. இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட லெவலே வேற. உங்க முன்னாடியேதான் எல்லா கார்ட்ஸும் எடுக்கிறேன், எல்லா கார்ட்ஸையும் பாக்குறீங்க. எப்படி வருது பாருங்க கார்டு. நீ சூஸ் பண்ண பாதையே தப்பு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குங்க கார்ட்ஸ். பண ரீதியான வரவும் உங்களுக்கு இருக்கு, பண ரீதியான முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். முழுமையா நம்பாதீங்க, நம்புங்க. எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. எந்த அளவுக்கு பேசி சிரிச்சு பழகணுமோ அந்த அளவுக்கு பேசி சிரிச்சு பழகுங்க. லைஃப் இன்னும் சூப்பரா இருக்கும், பெட்டரா இருக்கும். இங்க நம்பிக்கை நீங்க வைக்க வேண்டியது உங்க மேலையும், நிறைய பேர் இல்லாம ஒரு சில மனிதர்கள் மேலையும் தான். ஆல் தி வெரி பெஸ்ட். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த நம்பரை கண்டினியூஸா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் சரியான மனிதரை எனக்கு காட்டு. நான் இங்க இருந்து இங்க போகணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு டிராவல். அந்த டிராவலுக்கு எனக்கு ஒருத்தங்க தேவை. டிராவல்ன்றது உங்களுடைய நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நான் சொல்றேன். இங்க இருந்து இங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். பட் அதை நான் சாதிக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தவங்களுடைய உதவி தேவை. அந்த உதவி எனக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீதான் எனக்கு உதவணும், அவ்வளவுதான். பிரபஞ்சத்தை பார்த்து கேளுங்க. இந்த நம்பரை கண்டினியூஸா பாருங்க. இந்த நம்பரை கண்டிப்பாங்க நீங்க பாத்துட்டீங்கல்ல, இந்த நம்பர் உங்க கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் இந்த நம்பரை ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிராப் பண்ணிருங்க. இதை மட்டும் ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோங்க. இதை பார்க்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்கள் வருது அப்படின்னு மட்டும் நினைங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை மட்டும் நினைங்க, நம்புங்க. நிறைய மாற்றங்கள் உங்களை தேடி வரும். கரெக்டா இருக்கா? எடுத்துக்கோங்க. எஸ். அண்ட் இந்த நம்பரை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. திஸ் நம்பர் இஸ் கோயிங் டு பிரிங் யூ லாட் ஆஃப் கிளாரிட்டி. அதுதான் நமக்கு தேவை. மற்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். யார்கிட்டயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் உங்களுக்கான சப்போர்ட் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதை மட்டும் நம்புங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் டேக் குட் கேர். அண்ட் அந்த மெசேஜ் என்னன்னு பார்க்க போறோம். தயாரா? வாங்க பாத்துடலாம். ஓகே, வீடியோட இறுதியில இந்த முதல்ல ஒரு கார்டு விழுந்தது. என்னன்னு
பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு தள்ளி வச்சோம். ஓகே, ரெடியா? There's something better. There is always something better. ஒரு சில விஷயம் நடக்குதா, சந்தோஷம். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், ஒரு சில விஷயம் நடந்தா சந்தோஷம், அதை விட சந்தோஷம் நமக்கு எதுவுமே இல்லை. நடக்கலையா, அதை விட சிறப்பா ஒரு விஷயம் நம்மளை தேடி வருது. அதை நான் எப்பவுமே நம்புவேன். இந்த வெர்ஷன் 2, அதனாலதானே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு போன் வாங்கணும், அந்த அதுலயே இருக்குமா, அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. ஒரு விஷயம் நடந்தா ரொம்ப சந்தோஷம், நடக்கலைன்னா அடுத்த வெர்ஷன் நமக்காக தயாரா இருக்கு. அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் கெட் ஸ்டக். There is always something better for us in our lives. இதை நான் கண்டிப்பா நம்புறேன். டைப்பும் பண்ணுங்க, there is always something better. Thank you. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு அஃபர்மிங் மெசேஜா நான் பாக்குறேன். இதுல நிறைய சந்தோஷமும் இருக்கு, ஆத்ம திருப்தியும் இருக்கு. Thank you and bye from R. And as always, keep smiling.